12 ராசிகள்லையுமே இந்த கன்னி ராசி பாருங்க 6வது ராசியாக வருது. ஒரு மனிதன் மற்ற விலங்குகள்கிட்ட இருந்து வேறுபடுத்தி நாம் தெரியக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய சிந்தனையான ஆற்றல். இந்த சிந்தனை தான் விலங்குக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜோதிட விஞ்ஞானப்படி மனிதனை விண்ணில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் கட்டுப்படுத்துது. ஒவ்வொரு ராசி நட்சத்திரக்கும் ஒவ்வொரு கிரகம் அதுக்குரிய ராசிக்குரிய கிரகமாக அமைஞ்சிருக்கு. இதில் மனிதனின் சிந்தனை திறனுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தா புதன் கிரகம். 12 ராசிகளையுமே மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்கு இந்த புதன் தான் ராசி அதிபதியாக இருக்கிறாரு. அதாவது இந்த 2 ராசியும் புதனின் ஆதிக்கம் கொண்ட ராசியாக இருக்குது. இதில் கன்னி ராசியை குறித்தும் கன்னி ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையை முழுவதும் சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களையும் பெற என்ன செய்யணும், என்ன பரிகாரம் செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெறணும், வாழ்நாள் பலனை எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. உங்கள் ஜாதக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வையும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் நீங்கள் பெற முடியும். இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ஜோதிடத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 12 ராசிகளில் இந்த கன்னிராசி உங்கள் ராசி 6வது ராசியாக வருது. கன்னிராசி ஆளும் கிரகம் புதன். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இனிமேல் என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னிராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் பெருமாள் வழிபாடுகள் மற்றும் விரதம் மேற்கொள்ளக்கூடிய புரட்டாசி மாதம் வருது. இயற்கையிலேயே சிறந்த ஒரு அறிவாற்றலும் பல கலைகளையுமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வமும் திறனும் கொண்டவங்களா இந்த கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாதகமான அம்சங்கள் நீங்கி பல அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் நீங்கள் பெற இந்த ஒரு பரிகாரம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். அது என்னன்னா, ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுதே கன்னிராசி புதன் பகவானுக்குரிய ராசியாக இருக்குது. புதன் பகவானின் அம்சம் கொண்டவர் யார்? அது பெருமாள் தான். இதனால் கன்னிராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் பல நல்ல மாற்றத்தையும் சிறப்பான உயர்வையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு புதன்கிழமையிலுமே புதனின் அம்சம் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதால் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் சிறப்பான உயர்வு, பொருளாதார ரீதியாக சிறந்த ஏற்றங்களை கண்டிப்பாக பெற முடியும். பெருமாளின் அருளை பெற புதன்கிழமையில் இந்த கன்னிராசிக்கு வழிபடுங்க, நன்மை தானாக வரும். அதே போல் வெள்ளியில் நீங்கள் மரகதம் கல்லை பதித்து வலதுகை மோதிர விரலில் புதன்கிழமை அன்னைக்கு புதன் ஹோரையில் அணிஞ்சுக்கோங்க. இது இன்னுமே நன்மையும் வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களுக்கு நேர்மையான சக்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இதனால் பெற முடியும். உங்களுக்கு பெருமாள் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி பதிவு பண்ணும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு பதிவு பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். ஏன்னா உங்கள் ராசியின் கடவுளே பெருமாள் தான். நீங்கள் கேட்டிங்களா, எல்லா நல்லதுமே உடனே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். அதே போல் அதே புதன்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு சிறிது பச்சை பயிர்களை சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது புதன் பகவானோட அருட்கடாட்சத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கும். புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணிஞ்சுக்கோங்க. இது நிறைய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு உண்டாக்கும். பொருளாதார வசதி குறைந்த மாணவங்களுக்கு பள்ளி சீருடை, இந்த புத்தகம், உங்களால் என்ன முடியுதோ அதை மாணவர்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வாங்கி கொடுங்க. இது கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரமாகவே இருக்குது. அதே போல் திருமணமான வசதி குறைந்த ஏழை பெண்களுக்கு நீங்கள் மூக்குத்தி தானம் அளிக்கிறது நல்லது. இதெல்லாம் கேட்குறதுக்கு சிரிப்பாகவும் விளையாட்டாகவும் கூட இருக்கும். ஆனால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம் இது. உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் சரி, இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக அந்த தோஷம் நீங்கும். வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே கிடைக்கும். நாம் இந்த வாரத்தோட கிரக சூழல் எப்படி இருக்குது, என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறலாம், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த வாரத்தில் நீங்கள் நினச்ச காரியெல்லாம் அது போலவே நடக்குமா, உங்களுக்கு பலமாக என்ன இருக்கும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யோகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சில இடத்துல வேலை கொஞ்சம் சவாலாக இருக்கும், சில இடத்துல எதிர்ப்புகளும் வரும். உத்தியோக ரீதியாக பாருங்கள், சம்பள உயர்வு, பதவி உயர்வு வருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் இப்போ சிறப்பாக நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை, லாபம் இது ரெண்டுமே பெருகுது. இந்த வியாபாரம் கையிருப்பு பெருகிறதுனால கையிருப்பு அதிகரிக்குது. புதிய முயற்சிகளில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் நீங்கி நல்ல ஒரு சந்தோஷம் வருது.
பிள்ளைங்களாலையுமே நல்ல ஒரு குதூகலம் உண்டாகுது. உத்தியோக ரீதியாக அலுவலகத்தில் நல்ல ஒரு பெருமையும் புகழும் உங்களுக்கு கிடைக்குது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு இந்த வாரம் சிறப்பான உங்களுக்கு உகந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், விற்பனை கூடி பொருள் வரவு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உண்டாகுது. புதிய முயற்சிகள், புதிய திட்டங்கள் போடுவதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக இந்த வாரம் இருக்குது. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் இதுவரை இருந்த சிக்கல்கள் உங்களை விட்டு நீங்குது. பிள்ளைங்களால் நல்ல ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் வந்து சேருது. பெரியவங்களோட ஆசை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிப்பதற்காக நீங்கள் உங்களோட வேலை விஷயத்தில் அக்கறை காட்டுவீங்க பாருங்கள். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரகாசமான முன்னேற்றம் ஏற்பட போகுது. புதிய முதலீடுகளில் நீங்கள் நம்பிக்கையோடு இப்போ இறங்கலாம். சூரியன் இந்த வாரம் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே பாருங்கள், நிதானமாகவும் ரொம்பவுமே தெளிவாகவும் திட்டமிட்டு செயல்பட்டால் கண்டிப்பாக நன்மைகளை பெறுவீங்க. அதற்கான வாய்ப்பு இருக்குது. சூரியனோட அம்சம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. அதனால் துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. நிதானமாக, பொறுமையாக, கவனமாக செய்யுங்க. கண்டிப்பாக நல்லதை நீங்கள் பெறலாம். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக நீங்கள் வியாபார விஷயத்தில் எச்சரிக்கையாக கவனமாக இருந்தே இருக்கணுங்க. ஏன்னா புதிய முதலீடுகள் நன்மையே கொடுக்கும். ஆனால் அதை துணிந்து செய்யுங்க. எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து தெளிவாக பிளான் பண்ணி பண்ணுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்க உங்களோட தொழில், உத்தியோகம், அதுக்கப்புறம் வியாபாரம், குடும்பம் இதோட முன்னேற்றத்திற்காக பாடுபட போகிறீங்க. பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு எப்போவுமே பக்கபலமாக இருக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பெருமாளை தினந்தோறும் வழிபடுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெற முடியும். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான கிரக சூழல் இந்த வாரம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் இருக்கு இல்லையா. கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் ராகுவும், கலசஸ்தானம் அங்கே சூரியன், செவ்வாய், சனியும், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்காங்க. அடுத்தது தொழில் ஸ்தானத்தில் குருவும், அயன சைன போகஸ்தானத்தில் கேதுவும் இருக்காங்க. இந்த வாரம் இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது நல்ல பெயரும் புகழும் உண்டாகக்கூடிய அமைப்பும் இருக்குது. புண்ணிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய யோகம் உண்டாகுது. வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத திருப்பங்களை இப்போ சந்திப்பீங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு திறமை இருக்குது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க வியாபார வளர்ச்சிக்காக துணிச்சலோடு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் சேரும். சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகளின் ஆதரவு இது ரெண்டுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களோட பணிகளை திறமையாக செஞ்சு முடிச்சு நன்மையை பெறக்கூடிய வாரம் உங்களுக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன், மனைவி உங்களுக்கு இடையில பாருங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை, சண்டை, சச்சரவு, தொல்லை அப்படின்னு நிறைய மனசஞ்சலம் ஏற்பட்டிருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடையில் இருந்த பிரச்சனை தீருது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குது. பிள்ளைங்களோட செயல்பாடு திருப்திகரமான ஒரு உயர்வை ஏற்படுத்துது. மன வருத்தத்தோடு போன உறவினர்கள் வருத்தம் நீங்கி மீண்டும் உங்ககிட்ட சேருவாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமை உண்டாகுது. அடுத்து உங்களோட நலனிலை அக்கறை காட்டுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். விளையாட்டு போட்டிகளையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. இப்போது உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான சூழல் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், இந்த உத்திரமில் 2, 3, 4ஆம் பாதம் இருக்குது. இந்த வாரம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை தங்கு தடை இல்லாமல் வாங்குவீங்க. பிள்ளைங்க வழியில் சின்ன சின்ன கசப்பூட்டும் சம்பவம் நடக்கலாம். ஆனால் கவனமாக இருங்க. அப்படி நடந்தாலும் பல நல்ல அனுகூலமான செயலும் இருக்குது. பெருசாக பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களோட செயல்களில் ஒரு கண் பார்வை நீங்கள் எப்பவுமே வச்சுருக்கணும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாருங்கள், இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பாருங்களேன், புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகளும் சிறப்பாக இருக்கும். அதை பற்றின ஆலோசனையாச்சும் நடக்கும் பாருங்கள் இந்த வாரம். வரவு செலவு கணக்கு சரியாக வச்சுக்கிறது நல்லது. வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாக பயன்படுத்தணும். அதுவும் நெருப்பு தொடர்பான வேலையில் இருக்கிறவங்களா ரொம்பவுமே கவனமாக செயல்படணும். வேலை விஷயத்தில் எச்சரிக்கை, கவனம் இது ரெண்டுமே உங்களுக்கு தேவைப்படுது. அடுத்தது பாருங்கள், சித்திரை 1, 2 பாதம் கொண்ட நட்சத்திரம். இந்த வாரம் உங்களோட கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை உயருது. நீங்கள் விரும்பிய பதவியும் விரும்பிய இடமாற்றத்தையும் பெறக்கூடிய யோகமும் இருக்குது. மாணவ மாணவிகள் சிறப்பான பலனை பெற போகிறீங்க. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க போகுது. மேல் படிப்பில் விரும்பிய பாடம் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும்.
ஏன்னா கைவிட்டு போன பொருளும் கூட மீண்டும் வந்து சேரக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உண்டாகியிருக்கு. உங்களோட பொருளாதார வலிமை கூடும். அதே வேளையில் பொருட்களின் மீது கவனமாக இருங்க. கவனம் இல்லைன்னா இழப்பு நேரிடலாம். இந்த வாரம் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் விலகவும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பெருமாள் ஆலயம் சென்று வழிபடுவதும் சிறப்பு. புதன்கிழமையில் பெருமாள் வழிபடு செய்வதும் சிறப்பு. இந்த 2 வழிபாடையும் இந்த 2 கிழமையில் பண்ணுறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலை